இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாரு, நல்லா கேட்டுக்க. நாளைக்கு காலையில உன் மாமன் இந்த வீட்டுல இருப்பான். போதுமா? இவனே ஜெயில் கம்பியை உடைச்சி அவனை தப்பிக்க விட்டுருவானோ? அம்மா, என் பேச்ச நம்ப மாட்டியாம்மா? நீ முதல்ல 2 வாய் சாப்பிடுமா. நான் வேணா ஊட்டி விடவா? ஒண்ணு வேணாம், என் மகன் வரட்டும், நான் பொறுப்பு சாப்பிடுதேன். அத்தை, இப்ப எதுக்கு உனக்கு இந்த பிடிவாதம்? அதான் முத்துப்பாண்டி மாமா சொல்லுதாவல்ல, சிவபாலன் காலையில வந்துருவான்னு. ஒரு வாய் சாப்பிடுத்த. என் மகன் திரும்பி வராம நான் எதையும் சாப்பிட மாட்டேன். அம்பிடுத. மா, சொன்னா நம்பவே மாட்டியா? நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாச்சுமா. அவன் கையில சிக்கிச்சே அந்த பொட்டலம், அதை யார் சப்ளை பண்ணான்னு 2 பேரும் கண்டுபிடிச்சாச்சுமா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? இல்லையோ சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லுதானா? இந்த பாருமா, அதை சப்ளை பண்ணவன கண்டுபிடிச்சதோட நிக்கல, அவனுங்க யாருன்னு போட்டோவே எடுத்தாச்சு. 2 பயல்களும் தூத்துக்குடிக்காரனுக்கு தான். இந்த நிமிஷம் அவனுங்களை தூத்துக்குடி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷம் வேணாலும் அவனுங்க சிக்குவானுங்க. எந்த ஊர்க்காரன்னு சொல்லுதா? அப்ப கண்டுபிடிச்சிட்டானா? எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தாமா இருக்கு. அவனுங்களை கண்டுபிடிச்சு தூக்குனதும் அவனுங்களுக்கு அதை யாரு கொடுத்தானுங்கிறத விசாரிக்கணுமா. அதுக்கு லாக்அப்ல வச்சு பொழந்தோன்னு வை, உண்மையை தானா கொட்டிடுவானுங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அவனுங்களை போலீஸ் தூக்கிடும்மா. அவனுங்களை இங்கே செந்தூருக்கு கூட்டிட்டு வரணும். அவனுங்க யாருக்கிட்ட இதை கொடுத்தானுங்கிற உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம். ஆக மொத்தம் விடியறதுக்குள்ள சிவபாலன் ரூம்ல எந்த கேடு கட்டவன் அதை வச்சாங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. அதுக்கப்புறம் சிவபாலன் ஈஸியா வெளியே வந்துருவாமா. அதனாலதாம்மா சொல்றேன், சிவபாலனை காலையிலுக்குள்ள வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமா. தயவு செஞ்சு 2 வாய் சாப்பிடுமா. மாமா, நீங்க போங்க மாமா, நாங்க அத்தையை சாப்பிட வச்சுக்கிறோம். பாத்துக்கங்க, ஏற்கனவே உடம்பு வர முடியல, சாப்பிட வச்சிருங்க. அத்தை, 2 வாய் சாப்பிடுங்க அத்தை.